விஸ்வ பிரமா தஞ்சாவூர் கணக்கு நீதிமன்றம் கோர்ட்டில் எடுக்கப்பா. தஞ்சை கோயில், தஞ்சை சிவன் கோயில் ஆலயம் இதுதான் கடைசி அத்தியாய கணக்கு எடுக்கார். இது உலக நாடே முடிச்சிருவார். தஞ்சை உள்ள கணக்கு எடுத்தாலே முடிச்சிருவார். சீக்கிரமாக அடிபட்டு போயிடுவான் அரசியல்வாதி. ஒன்று ஒன்றா போட்டுன்னு அந்த டைம் வரல காய்ச்சல், அந்த ரத்தத்தை குடிக்கக்கூடிய காய்ச்சல் வரும். அதான் பூதத்துக்கு விட்டார்ல, பூதத்துக்கு இறையா போயிடுவான். சிட்டி கிராமத்தில் 50 வீடு 30 வீடு 20 வீடு 10 வீடு கட்டி மாளிகை மேலே அண்ணாந்து பார்ப்பான்ல, அவெல்லாம் பொட்டுன்னு போயிடுவான், பொடுக்குன்னு போயிடுவான். முடிஞ்சு வச்சு பூமி அழிக்க வந்த பாய்ப்பே ஒரே பேப்பர் கையில் எடுத்தானாலும் பேப்பர் 500 இருக்கா, லட்சம் இருக்கா, கோடி இருக்கான்னு தூக்கிட்டே மஞ்சள் பையில் போட்டுக்கிட்டே அழைதான்ல, அப்படியே சோழி முடிச்சுடுவார். என்னப்பா ஒரு செக்கிங் பண்ணாமல் உள்ள அரசு கவர்மெண்ட் வேலாக்கிறோம் பூரா விட்டுட்டான். விட்டு பத்திரம் பதியணுமா பேப்பரை கொண்டு அவன் அங்கே சென்னை மெட்ராஸில் அவன் பொண்டாட்டி இவனும் எல்லாம் அரசியல்வாதியை 2 பேரும் சேர்ந்து காலை தோளில் தூக்கி போட்டு ஆட்டி அந்த பேப்பரை கன்னியாகுமரி வரலேருந்து தமிழ்நாடு முழுவதும் அலசி சம்பளம் போடணும். கவர்மெண்ட் வேலாக்கிறோம் பூரா விவசாயத்துக்கு கட்டடம் கட்டி விடுதான். விவசாயத்துக்கு கொடுதான்ப்பா. விவசாயத்துக்கு இவனுக்கு என்னப்பா அறிவு இருக்கும்? நீதிமன்ற கோர்ட்டில் பேங்க்லேருந்து கவர்மெண்ட் பேங்கு ப்ரைவேட் பேங்கு உள்ளே வந்து நிற்கான். மோரையை பார்த்தியா ஆணும் பெண்ணும் பார்த்தீங்களா இல்லையாப்பா? அப்படியே சர்ச்சை கூட உழுங்கிருவோமா நிலைமையில் வருவான். ஆணும் பெண்ணை உழுங்கிடலாமா இவங்கள அப்படின்னு வருவான். ஆணும் பெண்ணும் அப்படி வரும். அது மாதிரி பலாயிரம் கோடி உள்ளே வந்தானா, கோர்ட்டுக்குள்ளே வந்தானா, இந்த சர்ச்சையை நம்ம உழுங்கிடலாமா, இந்த சர்ச்சையை அந்த 2 பேர்த்தையும் ஆணும் பெண்ணும் உழுங்கிடலாமான்னு பலாயிரம் கோடி உள்ள அவர் வாரான். அந்த மாதிரி வாரான் வாயை பிளாந்துக்கிட்டு. அடுத்தாப்புல அரசியல்வாதி ஐயையோ உள்ளே வந்தோடனே சர்ச்சை அப்படியே நம்ம செகண்டில் உள்ளே தூக்கி ஒழுங்கிடலாமான்னு வாரான். நீதிபதி சர்ச்சை கோட்டார் ஆணும் பெண்ணு ஒரு செகண்டில் நம்ம உள்ள தூக்கி ஒழுங்கிடுவோமான்னு வாரான். அப்போ அந்த வாய் அவனுக்கு எப்படி இருக்கும்பா? அந்த வாய் பேப்பரால் வந்த வாய் எப்படி இருக்கும் எல்லாம் புரிஞ்சு பாருப்பா. பூரா வச்சாரத்துக்கு கெட்டு தான். இப்போ கட்டடம் பூரா வச்சாருன்னு சீல் குத்திட்டாரு. ஆனால் அலசி எடுத்துகிட்டு போகிறார். அவன் இருப்பு இடத்துக்கு மேலே அவன் கெட்டியிருந்தானா விவசாயின்னு உள்ளே போட்டு உள்ளே தூக்கி தள்ளிடுவார். மொத்தத்தில் முடிஞ்சு வச்சு. அப்போ எதுக்குப்பா வீடு மில்லு மாளிகை கட்டுதான், மில்லு தொழிற்சாலை எது கட்டுதான்? எல்லாம் நீங்களும் ஜர்ச்சி கோட்டார் பூரா புரிஞ்சு பாருங்கப்பா. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கப்பா. மில்லு 10 ஏக்கரில் போடுவான், 5 ஏக்கரில் போடுவான், 2 ஏக்கரில் போடுவான். இவன் எது கட்டியிருக்கான்? இது விவசாயிக்கு குத்திட்டார். விவசாயி கட்டி விவசாயம் பண்ணுதான். பெண்களை ஆண்களை கூட்டு விட்டு சம்பாத்தியம் பண்ணுதாங்கிற கணக்கை சீலை குத்திட்டார். சோழி முடிச்சு போடுவார். சிட்டி கிராமத்தில் 10 வீடு 5 வீடு 2 வீடு மேலே இருந்தாலும் அவன் குடும்பம் பூரா உள்ளே போயிடும். உனக்கு இருக்கிற இடம் ஆடைக்கு போட்டுக்கோ. அடுத்தாப்புல விவசாயத்துக்கு உயிர் வாழதை கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கணும். அதெல்லாம் விற்றுட்டு நான் விவசாயம் பண்ணி நான் பேப்பரை நிறைய வாங்கி வீடு மாளிகை கட்டணும்னு அந்த சிந்தனை தான் போகிறான். அந்த சிந்தனை தான் வாரான். அதுக்குத்தான் வருவான். என் புள்ள சொல்லிட்டார், என் புள்ள நீதிபதி சர்ச்சி கோட்டார் யாராவது ஒரு ஆளை சந்திப்பான் அப்படின்னு சொல்லிட்டார். சந்திக்காமல் இருக்க மாட்டான். கரெக்டாக சந்தித்து கேள்வி கணக்கு கொடுத்து வருவான். அந்நேரம் நாங்கள் தான் வருவோம். ஜட்ஜி உட்காந்து பேசல விஸ்வ பிரமா 2 பேருமே நாங்கள் கணக்கு கொடுப்போம். கடவுள் கொடுக்க மாட்டார். கடவுள் மாநிலத்தில் யார்ட்டையுமே பேச மாட்டார். ஆனால் கைலாசத்தில் வந்தால் ஜட்ஜி கோட்டார் கையில் பேசுவார். அது 2 வார்த்தை பேசுவார். பையன் மேலே நின்று 2 வார்த்தை என்னப்பா அப்படிம்பார். அந்த கதை 2 கதையை கொடுப்பார். இன்னத்துக்கு இந்த இவ்வளோ மோசத்தில் போதுங்க கணக்கு இன்னொரு கணக்கார எடுப்பார். அந்த கணக்கை அது காதில் கொடுக்கணும். யாருக்கு? ஜட்ஜி கோட்டாருக்கு காதில் கொடுக்கணும். கண்டிப்பாக கொடுப்பார். கண்டிப்பாக ஜட்ஜி கோட்டாரை பார்ப்பான். என் புள்ள பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டார். பார்க்கணும், பார்த்து தான் முடிக்கணும். இல்லைன்னா இந்த பேரை பாழாக்கிறோம், பூமியை பாழாக்கிறோம் அப்படின்ட்டார். சிட்டி கிராமத்தில் நான் அலசி அள்ளுவோம்ட்டார். எல்லாம் செக் பண்ணுவேன், ஆனால் அலசி அள்ளிடுவோம்ட்டார். விடமாட்டேன் அப்படின்ட்டார். பத்திரப்பதிவு வென்று பத்திரம் விற்கிறவன், பத்திரம் பதிஞ்சவன், சார்பாளர் எல்லாமே செகண்டில் அந்த சிட்டி கிராமம் அப்படியே உள்ளே போய்கிட்டே இருப்பான் அப்படின்ட்டார். விடமாட்டேன். தஞ்சாவூர் கணக்கு எடுத்தார். தஞ்சாவூர் கணக்கு எடுத்தாலே அரசியல்வாதி சோழி முடிக்க போகிறார்.